வணக்கம். நீங்க ஒரு புது மேனேஜரா இருக்கலாம், இல்ல பல வருஷமா ஒரு டீமை லீட் பண்றவரா கூட இருக்கலாம். ஆனா உங்ககிட்ட இப்ப நான் ஒரு முக்கியமான கேள்வி கேட்கணும். நீங்க எவ்வளவுதான் மோட்டிவேட் பண்ணாலும், எவ்வளவு கிளியரா கைட் பண்ணாலும், நத்த மாதிரி ரொம்ப மெதுவா நகரக்கூடிய ஒரு டீம் மெம்பரை நீங்க எப்படி சமாளிப்பீங்க? இது உங்க பொறுமைக்கு நடக்கிற ஒரு மிகப்பெரிய டெஸ்ட்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா எல்லா வழியும் ட்ரை பண்ணி பார்த்தோம், அந்த நபர் ஒரு இன்ச் கூட நகரலன்னா ஒரு மேனேஜரா உங்களுக்கு எவ்வளவு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும் அப்படிங்கறத நான் முழுமையா புரிஞ்சுக்கிறேன். இந்த ஃப்ரஸ்ட்ரேஷனை பத்தி பேசும்போது நம்ம சோர்ஸ்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு சூப்பரான ஆனா ரொம்ப உண்மையான ஒரு கோட் எனக்கு ஞாபகம் வருது. இன்சோம்னியாவால, அதாவது தூக்கமின்மையால கஷ்டப்படுறவங்கள கூட நிம்மதியா தூங்க வைக்கிற திறமை இவங்களுக்கு இருக்குமா. ஒரு மென்டாரா சோம்பேறித்தனத்தோட உச்சியில இருக்கிற ஒரு எம்ப்ளாயியை டீல் பண்றது எவ்வளவு பெரிய தலைவலின்னு எனக்கு புரியுது. சில நேரங்கள்ல தலைய செவத்துல முட்டிக்கலாம் போல கூட தோணும், கரெக்டா? ஆனா கவலைப்படாதீங்க, இதுக்கான பெர்ஃபெக்ட் சொல்யூஷன் நம்ம கிட்ட இருக்கு. இன்னைக்கு உங்களோட மென்டாரா ஒரு 6 ஸ்டெப் ஃப்ரேம்வொர்க்கா நான் உங்களுக்கு தரப்போறேன். இனிமேல் விரக்தியில தலைய பித்துக்கிறத விட்டுட்டு ஒரு ப்ரோஆக்டிவான ஸ்ட்ரக்சர்டான லீடர்ஷிப் மைண்ட் செட்டுக்கு நம்ம மாறப்போறோம். இந்த பெரிய சேலஞ்சை எப்படி லாஜிக்கலா சமாளிக்கிறதுன்னு இப்ப நாம பார்க்கலாம். சரி, வாங்க இதுக்குள்ள ஆழமா போகலாம். மோட்டிவேஷன் இல்லாத எம்ப்ளாயீஸ்னால வரக்கூடிய பிரச்சனை, அவங்கள உண்மையிலேயே டிரைவ் பண்ற விஷயம் என்ன? 3 தெளிவான இலக்குகளை செட் பண்றது, ரிவ்யூ மற்றும் பாசிட்டிவ் பாராட்டு, அப்புறம் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஃபீட்பேக் கொடுக்கறது. இதையெல்லாம் தான் நாம இன்னைக்கு கவர் பண்ண போறோம். உங்க தற்போதைய விரக்தியிலிருந்து வெளியே வர ஒரு கிளியரான பாதை இருக்குன்னு நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன். செக்ஷன் 1, உந்துதல் இல்லாத ஊழியர்களின் பிரச்சனை. ஒரு சோம்பேறியான நபரை பார்த்து நம்ம சும்மா கத்துறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லைங்க. அவங்கள தட்டி எழுப்பணும்னா நாம அவங்க லெவலுக்கு இறங்கி அவங்களோட சைக்காலஜியை புரிஞ்சுக்கணும். இந்த ஒட்டுமொத்த 6 ஸ்டெப் ப்ராசஸையும் இங்க நீங்க சுருக்கமா பார்க்கலாம். பர்சனல் கோல்ஸ், கேப்பபிள் ரோல்ஸ், கிளியர் மெட்ரிக்ஸ், வீக்லி ரிவ்யூஸ், பாசிட்டிவ் பிரேஸ், அப்புறம் ஆக்ஷனபிள் ஃபீட்பேக். ஒரு மேனேஜரா நீங்க முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன தெரியுமா? இது ஒரே ராத்திரியில மேஜிக் பண்ற ஒரு தீர்வு கிடையாது. இது ஒரு கன்சிஸ்டன்டான, லாஜிக்கலான அப்ரோச். அடுத்ததா செக்ஷன் 2, அவங்கள உண்மையிலே டிரைவ் பண்றது எதுன்னு கண்டுபிடிக்கிறது. இந்த ட்ரீட்மெண்ட் பிளானோட பிராக்டிக்கல் ஸ்டெப்பே இதுதான். இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல அவங்க கூட ரொம்ப கேஷுவலான ஒரு உரையாடலை வச்சுக்கோங்க. அவங்களோட தனிப்பட்ட இலக்குகள், குடும்ப தேவைகள், ஃபினான்ஷியல் ஆசைகள் என்னென்னு கேளுங்க. இந்த மாதிரி கேள்விகளை அவங்க இதுவரைக்கும் யோசிச்சு பார்த்திருக்கவே மாட்டாங்க. அதனால அவங்களோட ஸ்பிரிட்டை தட்டி எழுப்ப இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அடுத்து ரொம்ப முக்கியமானது, அவங்களோட தற்போதைய ஸ்கில்ஸ்க்கு மேட்ச் ஆகுற ஒரு வேலையை மட்டும் அவங்க கிட்ட கொடுங்க. ஒரு சோம்பேறியான நபர்கிட்ட போயிட்டு அவங்களோட கம்ஃபர்ட் ஜோனை தாண்டி அதிக மோட்டிவேஷனோட செயல்படணும்னு எதிர்பார்க்கறது ஒரு மேனேஜரா நீங்க பண்ற மிகப்பெரிய தப்பு. அப்படியே அடுத்த செக்ஷனுக்கு மூவ் ஆகலாம். 3 தெளிவான இலக்குகளை செட் பண்றது. இந்த எம்ப்ளாயியை மேனேஜ் பண்றதுக்கு தேவையான எக்ஸாக்ட் மெட்ரிக்ஸை டிஃபைன் பண்ண வேண்டிய நேரம் இது. இதை நீங்க எப்படி செய்யணும் அப்படிங்கறது இந்த டேபிள் ரொம்ப பிரில்லியண்டா காட்டுது. சோர்ஸ் மெட்டீரியல்ல சொல்லியிருக்க மாதிரி ஒரு லேசியான சேல்ஸ் பர்சனை நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துப்போம். ஃபர்ஸ்ட், ரிசல்ட் கோல், அதாவது அவங்க எவ்வளோ டீல்ஸ் முடிக்கணும் இல்ல எவ்வளோ ரெவென்யூ கொண்டு வரணும் அப்படிங்கிறது. ரெண்டாவது, எஃபோர்ட் கோல், அந்த ரிசல்ட் அடைய அவங்க வாரத்துக்கு அல்லது மாசத்துக்கு எத்தனை மீட்டிங்ஸ் அட்டெண்ட் பண்ணணுங்கிறது. மூணாவது, லேர்னிங் கோல், இந்த எஃபர்ட்ஸை சரியா போடுறதுக்கு முதல்ல அவங்க என்னென்ன ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது. இப்படி இலக்குகளை 3ஆ பிரிச்சு கொடுக்கும்போது உங்களை ஏமாத்த முடியாத அளவுக்கு இது ஒரு ஃபுல் ப்ரூஃப் பிளானா மாறும். இதனால என்ன லாபம்னு கேக்குறீங்களா? எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்புறம் டெட்லைன்ஸ் பத்தி இந்த அளவுக்கு டீட்டெயில்டான ஒரு கிளாரிட்டி நீங்க கொடுக்கும்போது அவங்க எஸ்கேப் ஆகிறதுக்கான எல்லா வழிகளும் ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிடுது. வேலை செய்யாம இருக்க அவங்க சொல்ல போற எல்லா சாக்கு போக்குகளும் காரணங்களும் இது மூலமா முற்றிலுமா கட் செய்யப்படுது. ஓகே, அடுத்ததா செக்ஷன் 4, மதிப்பாய்வு மற்றும் நேர்மறையான பாராட்டுகள். உங்க நிதானத்தை இழக்காம அந்த எம்ப்ளாயியை எப்படி ட்ராக்ல வச்சுக்கிறது அப்படிங்கறத இந்த ஆன்கோயிங் மேனேஜ்மெண்ட் ஃபேஸ் மூலமா நாம இப்ப பார்க்க போறோம். இந்த டைம் லைனை கொஞ்சம் கவனிங்க. சோம்பேறியான எம்ப்ளாயீஸ் கிட்ட நம்ம ரொம்ப லாங் கேப் விட்டு பேசும்போது அது அவங்கள திரும்பவும் தூங்கச் செல்றதுக்கான ஒரு ஃப்ரீடமா மாறிடும். ஆனா அதுவே ஒவ்வொரு வாரமும் ஒரு மேண்டேட்டரி செக் பாயிண்ட் இருக்கும்போது அது அவங்கள எப்பவுமே ஆக்ஷன் மோட்ல வச்சுக்கிற ஒரு ட்ரிகரா செயல்படுது. வாரம் அவங்க நமக்கு ஒரு சாலிட் ஆன்சர் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் இங்க உருவாகுது. இந்த இடத்துல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான சைக்கலாஜிக்கல் பிரின்சிபல் ஒன்னு இருக்கு. வாட் யூ அப்ரிஷியேட் அப்ரிஷியேட்ஸ், அதாவது நீங்க எதை பாராட்டுறீங்களோ அது வளரும். இதுதான் நம்ம ஃப்ரேம்வொர்க்கோட 5வது படியோட மிக முக்கியமான சீக்ரெட். புது மேனேஜர்கள் விழக்கூடிய ஒரு மிகப்பெரிய ட்ராப்பை இது வெளிச்சம் போட்டு காட்டுது.
லெஃப்ட் சைடு பாருங்க, ஒருத்தரோட சோம்பேறித்தனத்தை நீங்க தொடர்ந்து கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா நீங்க அந்த சோம்பேறித்தனத்தை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குறீங்கன்னு அர்த்தம். ஆனா ரைட் சைடு பாருங்க, அதுக்கு பதிலா அவங்க வேலை செய்யற இடத்துல காட்டுற ரொம்ப சின்ன சின்ன பாசிட்டிவான மாற்றங்களை கூட நீங்க உண்மையா பாராட்டி அவங்க முதுகுல தட்டி கொடுக்கும்போது அது அவங்களை இன்னும் சூப்பரா செயல்பட தூண்டுது. ஒரு ப்ரோஆக்டிவ் மொமெண்டத்தை அது உருவாக்குது. ஃபைனலா செக்ஷன் 5 ஹைலி ஸ்பெசிஃபிக் ஃபீட்பேக் கொடுக்கறது. நம்ம 6 ஸ்டெப் ஃப்ரேம் ஒர்க்கோட ரொம்ப ரொம்ப முக்கியமான கடைசி கட்டத்துக்கு நாம வந்துட்டோம். இந்த எம்ப்ளாயிக்கு தேவையான கரெக்ஷன்ஸை நீங்க எவ்ளோ துல்லியமா கம்யூனிகேட் பண்ண போறீங்க அப்படிங்கிறது தான் இது. இந்த இடத்துல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. ஒரு மோசமான மேனேஜ்மெண்ட் அப்ரோச்க்கும் சிறந்த அப்ரோச்க்கும் உள்ள வித்தியாசத்தை இது அப்பட்டமா காட்டுது. அவுட் ஆஃப் த பாக்ஸ் யோசிங்க அல்லது பொறுப்பு உணர்ந்து செயல்படுங்க அப்படிங்கிற மாதிரி வேகான, அதாவது தெளிவில்லாத ஃபீட்பேக்ஸை ஒரு சோம்பேறியான மூளையால புரிஞ்சுக்கவே முடியாது. அவங்களுக்கு தேவையானது ரொம்ப கிளியரான ஆக்ஷன் ஓரியன்ட் ஃபீட்பேக் மட்டும்தான். அதாவது கஸ்டமரோட இமெயிலுக்கு இந்த மாதிரி ரிப்ளை பண்ணுங்க அப்படின்னு ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா அவங்க என்ன செய்யணுங்கிறத நீங்க சொல்லணும். இதுவரைக்கும் நாம பார்த்த இந்த ஒட்டுமொத்த ஃப்ரேம் ஒர்க்கையும் நம்ம சோர்ஸ்ல ஒரு பவர்ஃபுல்லான மெட்டஃபர் மூலமா சொல்றாங்க. அதுதான் மேனேஜ்மெண்ட் சிபிஆர். ஒருத்தருக்கு கார்டியாக் அரெஸ்ட் வரும்போது சிபிஆர் கொடுத்து அவங்கள எப்படி மீண்டும் உயிர் பிழைக்க வைக்கிறோமோ அதே மாதிரி தான் கம்ப்ளீட்டா மோட்டிவேஷன் இல்லாத ஒரு எம்ப்ளாயியை மீண்டும் ஒரு ப்ரோஆக்டிவான ஸ்டேட்டுக்கு கொண்டு வர இந்த 6 ஸ்டெப் இன்டர்வென்ஷன் பயன்படுது. ஒரு மென்டரா உங்களுக்கு நான் சொல்லிக்க ஆசைப்படுற ஒரு பெரிய பாடம் ஒன்று இருக்கு. பீப்பிள் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது உண்மையிலே உங்ககிட்ட இருந்து தான் ஆரம்பிக்குது. சரியான ஆட்களை வேலைக்கு எடுக்கிறது, கன்சிஸ்டன்டான ஃபீட்பேக் மூலமா அவங்கள டெவலப் பண்றது, டேட்டா அடிப்படையில அவங்களுக்கான அப்ரைசல் கொடுக்கறது, அப்புறம் தப்பான ஆட்களை வேலையை விட்டு தூக்குறது. ஒரு எம்ப்ளாயி கிட்ட நீங்க கஷ்டப்படுறீங்க அப்படின்னா பல நேரங்கள்ல அது ஒரு லீடரா உங்களோட ஓன் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ்ல இருக்கிற தெளிவின்மையை தான் பிரதிபலிக்குது. சோ இங்க குரூஷியலான பாயிண்ட் என்னன்னா, நீங்களும் சோம்பேறியா இருந்துடாதீங்க. நீங்க இல்லாமலேயே தானாகவே வளரக்கூடிய ஒரு பிசினஸை நீங்க உருவாக்கணும்னா உங்களோட சொந்த லீடர்ஷிப் சிஸ்டம்ஸ்லயும் ஸ்ட்ராட்டஜிஸ்லயும் நீங்க தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும். உங்களை எக்யூப் பண்ணிக்கிற அந்த லேர்னிங் ஜர்னியை நீங்க எப்பவுமே ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஃபைனலா உங்களை சிந்திக்க வைக்கிற ஒரு கேள்வியோட நான் இதை முடிக்கிறேன். இந்த சிபிஆர் ஃப்ரேம் ஒர்க்கோட 6 ஸ்டெப்ஸையும் நீங்க பெர்ஃபெக்ட்டா அப்ளை பண்ண பிறகும் அந்த எம்ப்ளாயி ஒரு இன்ச் கூட நகரலனா இங்க உண்மையிலே ஃபெயில் ஆகுறது யாரு? அந்த எம்ப்ளாயோட சோம்பேறித்தனமா இல்ல அந்த நபரை ஃபயர் பண்ண தயங்குற மேனேஜரோட தயக்கமா? இது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த எக்ஸ்பிளைனர் ஒரு சிறந்த மேனேஜரா நீங்க உருவெடுக்க கண்டிப்பா ஹெல்ப் பண்ணிருக்கும்னு நம்புறேன். உங்களை நான் அடுத்த பதிவுல சந்திக்கிறேன்.